தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து கேண்டிடேட்டுகள் அறிவிக்கிறதோ, இல்ல அடுத்த கட்ட நகர்வுகள் போகுறதோ, இல்ல ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? எல்லாமே தொடர்ச்சியாக அது ஒருபோதும் மங்கவில்லை. அது மாறவும் மாறாது. அது பட்டை தீட்டப்பட்ட வைரம் போன்றது. புரியுதுங்களா? அது ரொம்ப சீரும் சிறப்புமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பொதுச் செயலாளர் அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க அவருடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர் தமிழகம் முழுக்க என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்குது. அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? தேர்தலுக்கான நேரம் வரும்போது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படையாக தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிகள் சம்பந்தமா அதை பற்றி இன்னும் எதுவுமே தெளிவாக கூட்டணிக்கு தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலங்கள் இருக்குது. நிச்சயமாக இன்னும் 2 மாதத்தில் மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணி உடையப்போகுது. இதை பல காணொலிகளில் நான் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். திமுக கூட்டணி உடையப்போவது நிஜம். புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி 2026 மக்களாட்சியை உருவாக்கக்கூடியது அது தலைவர் தளபதியாக மட்டும்தான் இருப்பார்.